யாரை கேட்கணும்? ஒரே கையெழுத்தில் நீட்டை ஒழிப்பேன்னு இல்லை, எங்கே போன கூப்பிடு, உதயநிதியை கூப்பிட்டு உட்கார வைங்க, கேளுங்க. அதே இடத்துல வெக்கம், மானம், சூடு, சொரணம் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் பதில் சொல்லட்டும். அவரு தமிழக வெற்றி கழகம் தான் நீட்டை கொண்டு வந்தது போலவும், நீட்டை அமுல்படுத்தி நீட்டு வேணும்னு ஒத்த காலில் நிற்பதை போன்ற ஒரு மாயையை, ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிறாங்க. அப்படி எங்கேயாவது குற்றம் சாட்டுறாங்களான்னு கேட்கிறேன். தாவே கம்மிதான குற்றம் சாட்டு பேசுனதனுடைய பேச்சு என்ன, வெற்றிமாறனுடைய பேச்சு என்ன, ரஞ்சித்தனுடைய பேச்சு என்ன, கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய பேச்சு என்ன? அப்போ இன்றைக்கி போய் நீட்டு தேர்வில் இப்போ ரத்து செய்யுங்கன்றதும், நீட்டு தேர்வுக்கு நாங்கள் ரகசியம் வச்சுருக்கோன்றதும், நாங்கள் ஒரே கையெழுத்தில் நீட்டை மாற்றிடுவேன்னதும், அந்த அரசாங்கத்தையே இந்த 5 வருஷமாக இவர்கள்லாம் ரஞ்சித்துக்கெல்லாம் எங்கே அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலை அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? ரஞ்சித்து அவரை இங்கே அடக்கம் பண்ணுறதுக்கு கூட இடம் தரல, எங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணீங்க? சிபிஐ வசம் போயிடுச்சு இல்லை, சிபிஐ வசம் ஒப்படைக்கும் போது போகக்கூடாது இந்த திமுக கவர்மெண்ட் அடம் பிடிச்சது இல்லை. அப்போ ரஞ்சித் எங்கே போனார்? நீங்கள் 1000 வடிவங்களில் வந்தாலும் தமிழ்நாடு கவர்மெண்டெல்லாம் தொட்டு பார்க்க முடியாது. அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. நீங்கள் 1000 கதைகளும் கட்டுக்கதைகளும் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, பகல் கனவெல்லாம் காண்டுகிட்டு இருந்தீங்க. ஒட்டுமொத்தமாக தொடச்சி எரிஞ்சு இந்த 2 வருஷம் அரசியல் காலத்தில் நின்று ஒட்டுமொத்த தமிழகத்தில் இவ்வளவு பெரிய மாற்றத்தையும் எழுச்சியும் மாற்றின ஒரு தலைவர் சொல்லுங்க நீங்கன்ற பிரபா. நீங்கள் திருப்பியும் இதை கட் பண்ணியே போடுங்க. சரிங்களா? அது ஒரு புரட்சி அடிக்குதுன்னா அது தன்னெழுச்சியான புரட்சியாக இருக்கணும். திமுக தூண்டி விட்ட புரட்சியாக இருக்கக்கூடாது. 5 வருஷம் திமுக ஆட்சியில் இருந்தப்போ ஏன் இந்த மாதிரியான ஏன் வரலன்னு கேட்குறேன். அன்னைக்கு என் கூட உட்காந்து என் கூட கைதானீங்கல்ல, வெற்றிமாறன் என் கூட கைதா இருக்கிறாரு. நான், வெற்றிமாறன், தோழர் கௌதமன், பாரதி ராஜா அவர்கள், அமீர், நம்ம ராம் எல்லாமே ஒன்றா கைதாகி பல்லாவரத்தில் ஒரு மண்டபத்தில் இருந்தோம். என்ன இதில் எங்கே இருந்தார் ரஞ்சித்? ஜேம்ஸ் வாசன் எந்த போராட்டத்தில் நின்னார் சொல்லுங்கள்? ஏதாவது ஒரு போராட்டம் சொல்லுங்கள் பிரபா. நான் இப்படியே மைக்கை கழட்டி போட்டு எந்திரிச்சு போயிடுறேன். ஓகே, கட்சிக்கு போக மாட்டேன், சத்தியமாக போக மாட்டேன். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு ஜலீல் அவர்கள். வணக்கம்ண்ணே. வாழ்த்துக்கள். ரொம்ப நாள் கழிச்சு சந்திக்கிறோம், மகிழ்ச்சி நம்மளை சந்திக்கிறதுல. ஒரு பரபரப்பான சூழல் தான் தமிழகத்தில். குறிப்பாக அரசியல் பற்றி பேசுவோம். ஆனால் இன்னைக்கு மாணவர்கள் களத்துக்கு வந்திருக்காங்க. நீங்கள் ஜல்லிக்கட்டு போராட்ட களத்தில் இருந்து அந்த களத்தை பார்த்தவங்க, இப்போ மாணவர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம வட இந்தியாவில் நடக்கக்கூடிய போராட்டங்களை ஒதுக்கி வச்சிருக்கோம், தமிழ்நாட்டை பார்ப்போம். நீங்கள் தமிழ்நாட்டில் அந்த போராட்ட காலத்தில் இருந்திருக்கீங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு நினைக்கிறீங்க? நமக்கான ஒரு உரிமை மறுக்கப்படும் போது ஒரு ஒரு தீப்பிழம்பை போல வெகுண்டெழுந்த கூட்டம் தான் ஜல்லிக்கட்டு நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. அது ஒரு சிறு பொறியாக ஆரம்பிச்சிருந்தாலும் அது ஒட்டுமொத்த இந்தியாவுமே இல்லை, உலக நாடுகளையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு கூட்டமாக அதை மாற்றினது மெரினாவினுடைய ஜல்லிக்கட்டு போராட்டம் மட்டும்தான். அங்கே எவ்வளோ பேர், பல லட்சக்கணக்கான பேர் வந்திருந்தாங்க. அதுக்கான ஆதரவுகளை பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க தொடர்ச்சியாக. அதை நம்ம மீட்டு எடுத்தோம் இல்லையா? வெற்றி கண்டோம். அந்த போராட்டத்துக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சது தமிழகத்துக்கு. ஓகே, அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எந்த அரசியல்வாதிகளையும் உள்ளே சேர்க்கலை, எந்த அரசியல்வாதிகளையும் உள்ளே சேர்க்கலை, எந்த அரசியல் ஆதரவாளர்களையும் உள்ளே சேர்க்கலை. அது திமுக, அண்ணா திமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர், கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் கட்சிகள், யாராக இருந்தாலும் உள்ளே அனுமதிக்கலை. ஆனால் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்கல்ல. இப்போ இது இன்னைக்கு பேசுகிற போராட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு யாருமே உள்ளே அனுமதிக்கலை. புரியுதுங்களா? அது நீங்கள் அதில் உள்ள காணொலிகள் பார்த்தீங்கன்னா, இல்லை வாகனங்களில் ஏறி சீமான் பேசினதோ இல்லை வெற்றிமாறன் வாகன வெளியில் 1000 பேசியிருக்கலாம். ஓகே, களத்துக்குள்ளே இல்லை, அவ்வளோதான். நாங்கள் மைக்கு கொடுக்கல. மெரினா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் மெயினாக எங்கே நடந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும், ஒட்டுமொத்த உளவுத்துறைக்கும் தெரியும், ஒட்டுமொத்த ஊடகங்களுக்கும் தெரியும், அதோடைய ஒருங்கிணைப்பாளராக யார் இருந்தாங்க, என்ன நடந்தது அப்படின்றது. நாங்கள் யாருக்கும் மைக்கு தரல. அரசியல் கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட கூட்டமாக தான் அது நடந்தது. அதனால தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை அங்கே மீட்டெடுக்க முடிஞ்சிச்சு. இப்போவும் என்னென்னா, தன்னுடைய மாணவர்கள் ஒடுக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதுனால அந்த நீட்டை வேண்டாம் அப்படின்றது தான் தமிழ்நாட்டினுடைய கொள்கைகளாக இருக்குது. ஆனால் கடந்த கால ஆட்சியாளர்கள் என்ன பண்ணினாங்கன்றது இங்கே பார்க்கணும். இன்றைக்கி நீங்கள் வந்துட்டீங்க,
இந்த ஆட்சி வந்து 60 நாளையில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் தான் வந்து நீட்டை கொண்டு வந்தது போலவும், நீட்டை அமுல்படுத்தி நீட்டு வேணும்னு ஒத்த காலில் நிற்பதை போன்ற ஒரு மாயையை, ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுக்கிட்டு இருக்கு. அப்படி எங்கேயாவது குற்றம் சாட்டுறாங்களான்னு கேட்குறேன். தாவேகா மீதான குற்றம் ஜேம்ஸ் வசந்த் பேசுனதனுடைய பேச்சு என்ன, வெற்றிமாறனுடைய பேச்சு என்ன, ரஞ்சித்தினுடைய பேச்சு என்ன, கம்யூனிஸ்ட் தோழர்களுடைய பேச்சு என்ன, அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? புரியுதுங்களா? அப்போது இந்த 5 வருஷமாக நீங்கள் ஏன் பண்ணல? இந்த 5 வருஷம் நீட்டு சம்மந்தமாக எந்த மரணமும் நடக்கலையா? தமிழ்நாட்டில் வந்து நீட்டுக்கான போராட்டத்தை வந்து ஒடுக்கிடக்கூடாது, நீட்டுக்கான போராட்டம் நடத்துங்க, யார் வேண்டாம்னா. ஆனால் மக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் இருக்கணுமா இல்லையா? அதுக்கான ஒரு இடத்துல உட்காந்து போராடினா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அப்படி இருந்தால் இப்போ தாவேகா அரசுடைய நிலைப்பாடு என்னன்றீங்க? போராடுறது பரவாயில்லையான்னு கேட்குறேன். இப்போ இந்த போராட்டத்துக்கு தாவேகா அரசு, இது மத்திய அரசு வலியுறுத்தின ஒரு போராட்டம். இப்போ அதுக்கு ஆதரவு இல்லைன்னு சொன்னால் இந்த கூட்டங்கள்லாம் என்றைக்கும் நடக்காது. ஒரு கவர்மெண்ட் நினச்சதுன்னா இந்த கூட்டங்கள்லாம் நடக்காது, உடனடியாக கலைச்சிருப்பாங்க கூட்டத்தை. புரியுதுங்களா? தமிழக அரசு அதை வந்து விரும்பலை. நீட்டுக்கு எதிரான போக்கில் தான் தமிழக அரசினுடைய நிலைப்பாடுகள் இருக்குது. அது வந்து முதல் விக்கிரவாண்டி மாநாட்டிலே பேசியிருக்கிற பறைசாற்றிட்டார் தலைவர் அவர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர். அந்த கொண்ட கொள்கையில் தெளிவாக இருக்கிறார். தம்பி குரல் அறிவு கூட கைது செய்யப்படும் போது திரும்ப கூட்டிகிட்டு வந்து அழைத்து வந்து பேசப்பட்டது அதுக்காக தான். புரியுதுங்களா? நீட்டுக்கு எதிரான ஒரு மனநிலையில் தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லை. நீங்கள் அவர் சொன்னதுனால சொல்கிறேன். கூப்பிட்டு வந்து ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசியிருக்காரு, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்ங்கிறப்ப பேசிட்டு வந்து திருப்பி அவர் இன்னைக்கு அந்த போராட்ட காலத்தில் நின்று அவர் இங்கே வந்து படம் நீங்கள் பண்ணுங்க, எங்கே வேணால் போராட்டம் நடத்துங்க. இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்ன இருக்குது? நீங்கள் எதிர்க்கக்கூடியது மத்திய அரசாங்கத்தை தானே. மத்திய அரசாங்கத்தை, அந்த திட்டத்தை செயல்பட்டது யாரு, அந்த நீட்டு தேர்வுக்கு கையெழுத்திட்டது யாரு? திமுக அந்த கூட்டத்தில் பங்கேற்கலாமா? இருக்கக்கூடியவர்கள் வரலாறு யார் யாரெல்லாம் அதுல இருந்தாங்க. திமுகவை துரத்தி அடிக்க வேண்டிய ஒரு கட்சி எதுனா திமுக தான். புரியுதுங்களா? அன்னைக்கு தூத்துக்குடியில் அத்தனை பேர் செத்ததுக்கு காரணம் யாரு? வேதாந்தா இங்க வந்ததுக்கு காரணம் யாரு? நீங்க 2 பேர் தான். இன்னைக்கு நீட்டை கொண்டு வந்ததுக்கு காரணம் யாரு? அதுக்கு திமுக தான். இல்லைன்னு மறுக்குமா திமுக? மறுத்துட்டா நம்ம சும்மா இருப்போமா? ஆதாரங்கள் இருக்கா இல்லையா? திமுகவில் எந்த எம்பி கையெழுத்திட்டாரு? வரலாறுகள் இருக்குது. அப்போ இன்றைக்கி போய் நீட்டு தேர்வில் இப்போ வந்து ரத்து செய்யுங்கன்றதும், நீட்டு தேர்வுக்கு நாங்கள் ரகசியம் வச்சுருக்கோன்றதும், நாங்கள் வந்து ஒரே கையெழுத்தில் நீட்டை மாற்றிடுவேன்னதும், அந்த அரசாங்கத்தையே இந்த 5 வருஷமாக இவர்கள்லாம் ரஞ்சித்துக்கெல்லாம் எங்கே நேரம் இல்லையா? வெற்றிமாறனுக்கு அன்றைக்கி நேரம் இல்லையா? கம்யூனிஸ்டுகள் 5 வருஷம் கூட்டணியிலே இருந்தாங்களே, கேட்கலையா? அண்ணன் சண்முகம் போன்றவர்கள்லாம் கேட்டிருக்கணுமா இல்லையா? ஒரே கையெழுத்தில் மாற்றிடுவோம், நீங்களே ஏன் மாற்றலைன்னு கேட்டிருக்கணும்ல. அப்போ பொய்யையும் போலியும் புரட்டையும் சொல்லிட்டு வந்தவர்களுக்கு பக்கம் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொன்னதும், நீட்டுக்கான ஒரு போராட்டத்தை நாங்கள் எடுப்போம், நீட்டை நாங்கள் ஆதரிக்கலைன்னு வெளிப்படையாக சொன்ன ஒரு தலைவருக்கு மத்தியில் நீங்கள் போடக்கூடிய போராட்டத்தை அப்படியே வந்து மடைமாற்றும் வேலையை நீங்கள் பார்ப்பதும், தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினா பரவாயில்ல, மடைமாற்றும் வேலையை பண்ணக்கூடியதானே தப்புன்னு சொல்கிறோம். அப்போ உங்களுடைய உள்நோக்கம் என்னவா இருக்கு? நீங்க அந்த எந்த கொள்கையை நோக்கி போறாங்களோ அதை விட்டுட்டு இது அரசுக்கு எதிராக மாத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அரசுக்கு எதிராக. உண்மை பிரபா, இதுல என்ன இருக்கு மாற்றம்? இதுல மாத்தி பேசுவதற்கு ஏதாவது இருக்கா? நீட்டை எதிர்க்கணும்னா நீங்க யாரை எதிர்க்கணும்? இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்க்கணும். இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அத்தனை பேரும் உட்காந்து? தமிழ்நாட்டில் போராட வரலன்னா வாபஸ் வாங்கிடுவோன்றது, தமிழ்நாடு தாவேகா வந்து இத்தனை நாளாக என்ன பண்ணுதுன்னு கேட்குறது. தலித் அமைச்சர் இருக்காங்க, அதில் என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்கன்னு பேசி. நீங்கள் எங்கே போனீங்க? அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலை அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? ரஞ்சித் அவரை இங்கே அடக்கம் பண்ணுறதுக்கு கூட இடம் தரல. எங்கே கொண்டு போய் அடக்கம் பண்ணீங்க? சிபிஐ வசம் போயிடுச்சு இல்லை? சிபிஐ வசம் ஒப்படைக்கும் போது போகக்கூடாது இந்த திமுக கவர்மெண்ட் அடம் பிடிச்சது இல்லை? அப்போ ரஞ்சித் எங்கே போனார்? திமுகவுக்கு தானே வால் பிடிச்சிக்கிட்டு இருந்தார். இதையெல்லாம் பேசுவோமா? வேங்கை வயல் பிரச்சனைக்கு ரஞ்சித்தினுடைய நிலைப்பாடு என்ன? சும்மா சாதியின் பெயரை வச்சுக்கிட்டு ஏமாற்றி பிழைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்களுடைய நிலைப்பாடை தெளிவுபடுத்துங்க. உங்களுடைய நிலையிலேயே தெளிவு இல்லை. உங்களுக்கு தேவை திமுக ஆட்சியில் இருக்கணும், நம்ம பேசக்கூடாது, சாதியை வச்சு மட்டும்தான் பேசணும். ஆனால் தலித் மக்களுக்கு 8 பேர் துணை சபாநாயகர் 9 பேருக்கு கொடுத்த அழகு பார்ப்ப அதை பேசுகிறதுக்கு இங்கே கண்டென்ட் இல்லை. அதை பேச மாட்டீங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் என்ன பண்ணீங்க? எந்த போராட்டத்தில் இருந்தீங்க? 10 வருஷத்துக்கு முன்னாடி ரஞ்சித் யார்? 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் போராட்டக்காரன் தான்.
ஜல்லிக்கட்டு ஜலீல் தான் உங்க அடையாளமே இல்லையா? அது 2017, அதுக்கு முன்னாடி 2008 மதுக்கடைக்கு எதிராக போராட்டம் பண்ணி மூடி இருக்கேன். சும்மா பேரளவில் போராட்டம் நடத்திட்டு நான் பாட்டுக்கு ஒதுங்கி வீட்டில் உட்காரல, போராட்டம் நடத்தி மூடி இருக்கேன். சொல்லட்டும், தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஒரு காவல் நிலையத்துக்கும் எத்தனை ஒயின் ஷாப்புகள் இருக்குன்றது, டாஸ்மாக் இருக்குன்றது இங்கே இது தெரியும். ஒரு கோயம்பேடா இல்லை அண்ணா நகரா, இங்கேயா அங்கேயா எந்த ஊரோ, திருச்சியோ மதுரையோ கும்பகோணமோ கோயம்புத்தூரோ நாமக்கல் ஏதோ ஒரு இடத்துல ஒரு 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 காவல் நிலையம் இருந்தால் அந்த காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்டு 3-4 டாஸ்மாக் 5 டாஸ்மாக் இருப்பது வழக்கம். தமிழ்நாட்டில் ஒரு ஒரு காவல் நிலைய எல்லைக்குள்ள டாஸ்மாக் இல்லாதது எங்கே சொல்லுங்கள்? சென்னை திருமங்கலம் V5 காவல் நிலையம் மட்டும்தான். ஒரு டாஸ்மாக் கூட இல்லையா? இல்லையே. ஓ இல்லை, எனக்கு தெரியாது, அதெல்லாம் கேட்குறேன். அதான் சொல்கிறேன். இல்லை, போராட்டம் நடத்தி மூடி இருக்கோம் 2008. இப்போ என்ன இருக்குது? ஒன்றும் இல்லையே. அப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீங்கள் எந்த மாதிரி ஒரு போராளி? சாதிய ரீதியாக போராடிக்கிட்டு இருந்தேன், சரி ரைட்டு, சாதிய ரீதியாக போராடினீங்க. தங்கை அனிதாக்கு அப்புறம் இங்கே வேறு யாருமே சாகலையா? நீட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ணுறீங்க, சமூக நீதியோட போராட்டம் நடத்துகிறீங்க, சமூக நீதி கிடைக்கலன்னு போராட்டம் நடத்துகிறீங்க. சாராயத்தை எதிர்த்து 2 தம்பிங்க இப்போ வெட்டி கொல்லப்பட்டாங்கல்ல, ஹரிஷ் ஸ்ரீஹரிஷ், அவங்களோட மரணத்துக்கு என்ன சொல்ல வரீங்க? பள்ளி மாணவர்கள் சோறு இடிந்து விழுந்து 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவன் இறந்து போனானு, அதுக்கு ரஞ்சித்தனுடைய பார்வை என்ன? கள்ளக்குறிச்சியில் என்னோட தங்கச்சி செத்து போனால, கதற கொன்னாங்கல்ல, அது குறித்து ரஞ்சித்தனுடைய வெற்றிமாறனுடைய பார்வை என்ன? அப்போ இது மடைமாற்றம் வேலையா இல்லையா? ஏன் பண்ண மாட்டீங்க? அன்னைக்கு கோவிலில் காவலாளியாக இருந்து அடிபட்டு துன்புறுத்தப்பட்டு இறந்தான் இல்லை என்னுடைய தம்பி அஜித்குமார், அதோட நிலைப்பாடு என்ன? ரஞ்சித்துக்கும் வெற்றிமாறனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய தலை. இன்னைக்கு அமீர் பேசுகிறார்ல, ஏன் பேசலை? எல்லாத்துலேயுமே சூட்சமங்கள் இருக்குது, புரியுதுங்களா? நீங்கள் 1000 வடிவங்களில் வந்தாலும் தமிழ்நாடு கவர்மெண்டெல்லாம் தொட்டு பார்க்க முடியாது. அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. நீங்கள் 1000 கதைகளும் கட்டுக்கதைகளும் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, பகல் கனவெல்லாம் காண்டுகிட்டு இருந்தீங்க. ஒட்டுமொத்தமாக தொடச்சி எரிஞ்சு இந்த 2 வருஷம் அரசியல் காலத்தில் நின்று ஒட்டுமொத்த தமிழகத்தில் இவ்வளவு பெரிய மாற்றத்தையும் எழுச்சியும் மாற்றின ஒரு தலைவர் சொல்லுங்க நீங்கன்ற. இந்த ஒன்றியத்தில் யாருக்கு சாத்தியம்? அவருக்கு தான் சாத்தியம். அப்போ நீங்கள் அவரை கொண்டாட வேண்டாம், ஆதரிக்கணும்ல. ஆதரிக்க வேண்டாம், நீங்கள் அமைதியாக போய்கிட்டு இருக்கணும், உங்கள் வேலையை என்னவோ பார்த்துக்கிட்டு இருக்கணும்ல. மாற்றம் வந்திருக்கிறது மறுக்கிறதுக்கு இல்லை, மாற்றம் வந்திருக்கிறது. பட் நடவடிக்கைகள் என்ன 60 நாளையில எல்லாத்தையும் மாற்றிடணுமா? இல்லை, அப்படி சொல்ல வரல. எல்லா விஷயத்தையும் மாற்ற வேணாம். அஜித்குமாரை பேசுகிறப்ப இப்போ தூத்துக்குடியில் லாக்அப் டெத் நடந்திருக்கிறப்ப நம்ம அதையும் பேசணும். அதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாரு அதை சொல்லுங்க. அதை தான் சொல்கிறேன், அது குறித்தும் பேசணுங்களேன்னு சொல்கிறேன். நிச்சயமா பேசணும், மாற்றமே கிடையாது. பிரபா, இங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 60 வருஷம் ஊறி போயிடுச்சு இதுங்க. இங்கே இருக்கக்கூடிய காவலர்களும் அதிகாரிகளும் யாருடைய வசமாக இருக்கும்? தலைவர் தளபதி விஜய் அவர்கள் போட்டவர்களா இருப்பாங்களா? 60 வருஷம் உங்களுடைய ஆட்கள் இருக்க மாட்டாங்களா? லஞ்ச லாவணியங்கள் வாங்குவதற்கு இவ்வளவு தொடர்ச்சியா நீங்க சொல்லுங்க. எந்த அரசாங்கம் அமைஞ்சு இத்தனை அதிகாரிகள் கைது செய்யப்படுவதும் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்படுவதும் எந்த ஆட்சியில சொல்லுங்க? அதற்கான ஆட்சி சாட்சியா இருக்கா இல்லையா அந்த ஆட்சி? அப்ப நீங்க எப்படிப்பட்ட நடவடிக்கை சாதாரண ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு கொண்டாடுறாங்களா இல்லையா? இந்த ஒரு விஷயத்தை நான் மடைமாற்றம் பண்ணலை, அது நடந்தது தப்பு தான், அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குது, புரியுதுங்களா? அதற்கான உரிய கைது நடவடிக்கைகள் நடந்திருக்கு, சிறையில் நடந்திருக்குது, இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் தாவேக்கா வந்து பண்ணிடுச்சுன்றீங்களா? தாவேக்கா அவனுடைய அதிகாரிகள் பண்ணிட்டாங்கன்றீங்களா? இந்த தாவேக்கா அரசு வந்தால் இது நடக்காதுங்கிற நம்பிக்கையில் தானே வாக்கு செலுத்திருக்காங்கன்னு சொல்றாரு. அது தவறு அதெல்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது ஏன் கேட்கறேன்னா, அந்த பையனுடைய அம்மா பேசுறது கேட்க முடிஞ்சது. அமைச்சர்கள்லாம் போயிட்டு சிரிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க, படம் பார்த்து உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. என் பையனுக்காக ஒரு பார்வையிட கூட ஒரு கருத்து சொல்ல கூட யாரும் வரல அப்படிங்கிற மாதிரி பேசின காணொலிகளை நீங்க பார்த்துருக்க முடியும். அப்படிங்கிறப்ப ஒரு வருத்தம் இருக்குல்ல, ஒரு நம்பிக்கை. சொல்றேன், அந்த தாயார் என்னுடைய தாயாரை போன்றதுதான், இறந்தவன் என்னுடைய தம்பியை போன்றவன் தான். அந்த மரணத்தை அவன் சரி செஞ்சானோ தவறு செஞ்சானோ அது வந்து நீதி விசாரணையில் வர வேண்டிய விஷயம். அவனை வந்து அடிப்பதற்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது. நான் அந்த பக்கம் தான் நிற்கிறேன். தலைவர் தளபதியினுடைய எண்ணமும் அதுதான், தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கையும் கோட்பாடும் அதுதான். கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்டத்தில் இருக்கிறவர்களுடைய நிலையும் அதுதான்.
நீங்கள் ஜேம்ஸ் வசந்த் பேசுகிற இப்படி போய் அப்படி திரும்பினா பாருங்கள், தேட்டரில் போய் நிற்கிறாங்களே, இது வரைக்கும் எந்த தேட்டர்லையும் வரலையா? வந்து புகழாரமாக பாடினாங்களே சட்டசபையில் உதயநிதி நடித்த படத்தை, எல்லா தேட்டர்லையும் எப்படி இருக்குன்னு முதலமைச்சர் ஹெல்த் மினிஸ்டருக்கு கால் பண்ணி மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் மா சுப்பிரமணிக்கு கால் பண்ணி பேசினார ஞாபகம் இல்லையா? காணொலி எல்லாம் வந்துகிட்டு இருக்கு இப்போ. ஆமாம், மா சுப்பிரமணி அங்கே இருந்துக்கிட்டு தலைவர் இங்கே இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு அப்டேட் கொடுக்கலையா? ரசிகர் மன்ற தலைவர் மாதிரி நடந்துதான் நடக்கலையா? இப்போ எதை ரத்தம்ன்றீங்க, எதை தக்காளி சட்னி? இது எப்படி நான் சரியாயிடும்னு கேட்குறேன். இப்போ அவங்க அந்த தவறெல்லாம் பண்ணாங்க, அதுக்கு மாற்று தான் நம்ம தாவேக்காவை சூஸ் எங்கே பண்ணப்ப அதையும் சொல்ல வரேன். மாற்று அவர் நடித்த கடைசி படம், புரியுதுங்களா? அரசு சார்பில் ஏதாவது அதுக்கு இது இருந்ததா? அப்படின்னா முதல் நாளே படம் ரிலீஸ் ஆகிருக்கணும்ல. தடைகளை தாண்டி தானே வருது. படத்தை யார் அவர் ரிலீஸ் பண்ணுறாரா, தயாரிப்பு நிறுவனம் ரிலீஸ் பண்ணுதா? போய் பார்ப்பது இத்தனை ஆண்டுகள் அவருக்கு ரசிகர்களாக இருந்தவர்கள் தானே. அண்ணன் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தனாக இருக்கட்டும், அழுதாருன்னு சொல்கிறீங்களே தம்பி ஃபர்வேஸாக இருக்கட்டும், போய் பார்த்த அத்தனை அமைச்சர்களுமே அவருக்கு ரசிகர்களாக இருந்தவர்கள் தானே. அவங்க ரோட்டில் இறங்கி ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களா? படம் பார்ப்பது, அவங்க போனாங்க, பார்த்தாங்க, வந்துட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது நின்றுச்சா? அங்கே உட்காந்துக்கிட்டு சட்டமன்றத்தில் உட்காந்துக்கிட்டு நான் டிவியை பார்த்து தான் இத்தனை பேரை சுட்டு கொண்டாங்கன்றது மாதிரி தகவல் இங்கே எதுவும் வரல. அது மடை மாற்றும் வேலையை ரொம்ப சிறப்பாக செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ ஒரு குறிக்கோளோட இப்போ உடனே களத்துக்கு வரணும், இந்த போராட்டத்தில் வந்து அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ஒரு முக்கிய நோக்கமாக இருக்கும்? இது நீட்டுக்கான பிரச்சனையை பேசுங்க, நாங்களும் தயாராக தான் இருக்கோம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அரசு நீங்கள் பேசுகிறப்ப கூட சொன்னீங்க, தொடக்கத்தில் சொன்னீங்க பொது இடத்துல போராடணும், ஒரு கட்சியோட அலுவலகத்துக்குள்ளே இருக்கிறப்ப எப்படின்னு சொல்கிறப்ப மெரினாவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். முதல் நடவடிக்கையே மெரினாக்கள் அனுமதி இல்லை போராட்டம் அப்படிங்கிறதான். இப்போ அரசு திறந்து விட்டு இருந்தால் ஒரு பொது இடத்துல அதே மாதிரியான ஒரு புரட்சி வந்திருக்கும் இல்லையான்னு கேட்குறோம். நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் போய் யார்கிட்டையும் அனுமதி வாங்கிக்கிட்டலாம் உட்காந்து போராட்டம்லாம் நடத்தலை. புரட்சி என்பது வெடிக்கணும், அது மாணவர்களுடைய புரட்சியாக இருக்கணும், எழுச்சியாக இருக்கணும். அதில் மாற்று கருத்து கிடையாது. அரசு ஆதரவு தெரிவிக்குதுன்னா லிபரலாக திரும்பவும் நான் சொல்கிறேன் பிரபா, நீங்கள் திருப்பியும் இதை கட் பண்ணியே போடுங்க. சரிங்களா? அது ஒரு புரட்சி வெடிக்குதுன்னா அது தன்னெழுச்சியான புரட்சியாக இருக்கணும். திமுக தூண்டி விட்ட புரட்சியாக இருக்கக்கூடாது. அதுதான் இங்கே தடுக்கப்படுது. காரண காரியமாக நீ பண்ணக்கூடிய விஷயத்துக்கு அது வந்து அதுல வன்மம் இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். எல்லா போராட்டத்துலயும் அரசியல் கட்சிகள் எந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்துல என்ன அரசியல் இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, அந்த போராட்டத்துல நான் நின்னேன் இல்லையா, எனக்கு என்ன அரசியல் பின்புலம் இருந்தது சொல்லுங்க. பட் அரசியல் சம்பந்தப்பட்டவங்க அதுல வரக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல, அதை நம்ம தடுக்க முடியாது. யாரு வந்தாங்க அதை சொல்லுங்க. அன்புமணி வந்தாரு, உள்ள சேர்த்தமா? சீமான் வந்தாரு, உள்ள சேர்த்தமா? இல்லையா, எல்லாருமே வெளியில தான் அனுப்பப்பட்டார்கள். எல்லாரும் வெளில தான் அனுப்பணும். ஸ்டாலின் வந்தாரு, காலி வாட்டர் பாட்டில தூக்கி போட்டாங்க. அது தமிழனுடைய மரபெல்லாம் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நமக்கு தேவையில்லைன்னா அனுப்பி விட்டுறணும்னு சொன்னேன், அனுப்பிட்டாங்க. காவல்துறை தடி அடித்து கலைப்போன்னு சொன்னாங்க. அப்போ சொன்ன இங்கே பெண்களும் குழந்தைகளும் இருக்காங்க. முதல் நாள் ராத்திரி டிசி பாலகிருஷ்ணன் அவர்கள் பேசுகிறாரு மைக்கில், பதிலுக்கு நான் அவருக்கு ரிப்ளை பண்ணுறேன், நீங்கள் தடியடி நடப்பதை இது எங்களை கைது பண்ணுவதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு கைதுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோம். ஆனால் தடியடி நடத்துனீங்கன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். ஏன்னா இங்கே பெண்கள் குழந்தைகள் இருக்காங்கன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் அப்படியே விடப்படுது முதல் நாள் ராத்திரி. அப்புறம் தான் ரெண்டாவது நாள் கண்டினியூ ஆகுது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் என்ன நடந்ததுன்றத பெயர் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அத்தனை தொலைக்காட்சிகள் ஆரம்பத்தில் முதல் சீன்ல இருந்தே இருக்குது. நியூஸ் 7 தொலைக்காட்சி, அதோட ரிப்போர்ட்டர் பேர் வேணுமா, சுபாஷ் சந்திரபோஸ். ஓகே, புரியுதுங்களா? அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆதாரங்கள் இருக்கு எங்கள்கிட்ட. நடத்துனது என்னென்ன, எந்த அரசியல் பின்புலன் வந்து நடத்திச்சு, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு எது சொல்லிச்சு? எதுவுமே கிடையாது. எந்த கட்சியும் அடையாளமும் இல்லாமல் வேணா யார் வேணா உள்ள வந்திருக்கலாம். ஒரு கட்சியில் இருந்திருக்கலாம், அவர் அந்த கரை வேட்டியை கழட்டிட்டு ஒரு பேண்ட் சட்டையை போட்டுட்டு உள்ள வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம். கட்சி கொடியோடவோ வண்ணத்தோடவோ அங்கே யாராவது வந்தாங்களான்னு தான் கேள்வி. அப்போ இங்கே திட்டமிட்ட திமுக தலைமையில தான் எல்லாமே நடக்குதுன்றப்போ திமுக கிரெடிட் அடிக்கணும்னு நினைக்குதா? அதுக்கு இங்கே வேலை இல்லை. அது உங்கள் ஆட்சியில் பண்ணியிருக்க வேண்டியது, ஏன் பண்ணலை? திமுக ஆட்சியில் திறந்து விட்டீங்களா? திமுக ஆட்சியில் திறந்து விட்டீங்களா? இதே மெரினாவை க்ளோஸ் பண்ண சில நாட்களும் இருக்கிறது. ஓகே, ஆமாம், போராட்டங்கள் வந்துடக்கூடாது. ஒரு பெண்மணியை மணிப்பூர் கலவரத்தில் முழு நிர்வாணப்படுத்தி அங்கே எத்தனை பேர் பாலியல் வன்புணர்வுகள் செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவே கண்ணீர் வடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா? மணிப்பூரினுடைய சம்பவம். அந்த சம்பவத்துக்கு முதல் பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் எங்கே நடந்தது? மெரினாவுக்கு வெளியில். அதில் யாருக்கு மீது எல்லாம் வழக்கு? என் மீது வழக்கு.
இப்போ எம்எல்ஏவாக இருக்கிற தமிம் அன்சாரி அவர்கள் மீது வழக்கு, இப்போ நம்ம வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியா கவுஸ் அவர் மீது வழக்கு, நம்ம திருமுருகன் காந்தி அவர்கள் மீது வழக்கு. திமுக ஆட்சியில் மெரினாவை ஏன் பூட்டினீங்க? ஓகே, அது அது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் எதிர்த்து நடந்த போராட்டமா? கிடையாது. ஏன் பூட்டினீங்க? இப்போ எங்களுக்கு சொல்லுங்க, என்ன அரசியல் பின்புறம் இருக்கு? நீங்கள் தானே பூட்டினீங்க. நான் இந்த ஆட்சிக்கு, திமுக ஆட்சிக்கு வந்து போடப்பட்ட வழக்குகள் வாபஸ் வாங்கணும்னு என்கிட்ட ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை மீறினது ஃபஸ்ட்டு கள்ளக்குறிச்சி சம்பவம், ரெண்டாவது இந்த சம்பவம். அதில் 2 வழக்கு. ஓகே, சும்மா ஏதோ சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை. அப்போ எங்கே போனார் ரஞ்சித், வெற்றிமாறன், எல்லாரும்? இப்போ ஒரு வாய்ப்பை பார்க்குறாங்களா இதை? தாவேக்காவை நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா ஆட்சி அமைச்சு 2 மாசத்துல வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு போராடுறதுக்கு, இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்களாம் நினைக்கிறாங்க. ராஜ்மோகன் இப்போ பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாரு இல்லையா? ராஜ்மோகனை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்க? அப்போ என்ன உள்நோக்கம் உங்களுக்கு இருக்கு? நீங்கள் விமர்சிக்க வேண்டியது யார? உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய உணர்வு என்ன? யாரை நீ விமர்சிக்கணும்? இல்லை அது குறித்து ஏதாவது படம் எடுத்துட்டீங்களா? வெற்றிமாறனும் ரஞ்சித்தும் அதை சொல்லுங்களேன். ஃபுல்லாக கடத்தலும் கஞ்சாவையும் வச்சு தானே 2 பேரும் படம் எடுத்திருக்கீங்க. அப்போ நீங்கள் பேசலாமா அதெல்லாம்? இந்த 5 வருஷம் எங்கே ஓடி போனீங்கன்னு தானே நான் கேட்பேன். அதுக்கு முன்னாடி எங்கே இருந்தீங்கன்னு தானே கேட்பேன். என்ன கேளுங்க. உங்கள் கூடவே இருக்கக்கூடியவர்கள் 100 சாட்சி சொல்லுவாங்க. நான் வந்து சொல்லணும்னு இல்லை. உங்கள் பக்கத்தில் இருக்காங்கல்ல, அவர் மறுக்கட்டும். அண்ணா வன்னியரசு சொல்லட்டும், ஜலீல் தெரியாதுப்பா யார் போராட்ட காலத்தில் நான் பார்த்ததில்லைன்னு. திருமுருகன் காந்தி தோழர் சொல்லட்டும். இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் சொல்லட்டும், எஸ்டிபிஐ சொல்லட்டும், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி சொல்லட்டும், அதிமுக காரர்கள் கூட சொல்லட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதுங்களா? நான் 2008 எதிர்த்து போராட்டம் பண்ணது திமுக கவர்மெண்ட்டு தான். போராட்டம் பண்ணி தான் மதுக்கடைகளை மூடி இருக்கேன். நீங்கள் வந்து போராளின்ற பேரில் எங்கே போனீங்க இத்தனை நாளாக? எந்த போராட்டத்துக்காக நீங்கள் இப்போ வந்து வழக்குகளை சந்திச்சு இன்றைக்கி கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க? அதை சொல்லுங்கள். இவங்களை தாண்டி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பொதுவான கருத்து பார்க்கப்பட்டது சமூக வலைதளங்களை நம்மளால் பார்க்க முடியுது. வட இந்திய போராடுற, டெல்லியில் போராடுற அந்த அவங்களுடைய காட்சிகளையும் இங்கே திரைப்படங்களுக்கு நம்ம ஜனநாயகன் படத்துக்கு போன இந்த காட்சிகளையும் வச்சுக்கிட்டு ஒரு இளைஞர்கள் கூட்டம் வந்து போராடுறாங்க, இங்கே வந்து சினிமா மோகத்தில் போகிறாங்க அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சது. இந்த விமர்சனம் ரொம்ப பெரும்பான்மையாக இருந்தது. அது எப்படி, எந்த கண்ணோட்டத்தில் சொல்கிறேன்? எல்லா நேரங்கள்லையும் திரைப்படம் வராமல் இருந்ததா? திரைப்படத்தை தலைவர் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் வெளியிட்டிருக்கிறாரா? இல்லை அன்னைக்கு தான் காலையில் முடிவு செஞ்சு, ராத்திரி முடிவு செஞ்சு காலையில் படத்தை வெளியிட்டுட்டாங்களா? அது நீதிமன்றத்தின் மூலியமா போய் பல வழக்குகளை சந்திச்சு தடைவுகளை மீறி, இப்பவும் சொல்றேன், உணர்வுகளுக்கு பிறகு மாணவர்கள்ட்ட இருந்த அந்த உணர்வுகள் வந்து மழுங்கி போயிடுச்சா? இல்ல மாறி போயிருக்கு. இல்ல மழுங்கி போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் யாரு? அப்ப உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் யாரு? உங்க கூட இருக்கிறவங்க மட்டும்தான் மாணவர். ரஞ்சித் மாணவரா? வெற்றிமாறன் மாணவரா? 34 நாட்கள் இங்க தொடர்ச்சியான போராட்டம் நடந்தது. அதே டெல்லியில் நடந்த போராட்டம், சிஏஏக்கு எதிரான போராட்டம், ஷாஹின்பாக் போராட்டம். அந்த போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நான். மண்ணடியில் 34 நாட்கள் தொடர்ச்சியாக நடத்தினேன். 27வது நாள் தான் ஸ்டாலின் அவர்களுக்கு வரணும்னே தோணிச்சு அந்த போராட்டத்துக்கு. அப்போ எடப்பாடியினுடைய ஆட்சி காலம். என்னை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினா கேட்டேன், ஏன் வரல? இத்தனை நாள் எங்களுடைய வலியும் வேதனையும் தெரியலன்னு. அப்போ எங்கே போனீங்க ரஞ்சித், வெற்றிமாறன் எல்லாருமே? யாருமே வரலையே போராட்ட காலத்துக்கு. நான் அந்த போராட்டத்துடைய ஒருங்கிணைப்பாளர் தானே, எனக்கு தெரியுமே. 34 நாட்கள் யாரெல்லாம் வந்தீங்கன்றது வரைக்கும் இருக்கு. என்ன கோவம் உங்களுக்கு தாவேக்காவின் மீதும் விஜய் அவர்கள், முதல்வர் விஜய் அவர்கள் மீதும்? அவர் முதல்வரானது அங்க கோவம், தனிப்பட்ட கோவத்தில் வராங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல உண்மையிலேயே இந்த பிஜேபியினுடைய திமுகவினுடைய பிம்பமா ஒலிக்கிறீங்க, அவ்வளவுதான். வேற என்ன கோவம் இருக்கு? திமுக ஆட்சியில் இல்லை, அவங்களுக்கு திமுக ஆட்சியில் இருக்கணும், அவ்வளவுதான். அவருக்கு 2 படம், இவருக்கு 2 படம் கொடுக்கணும் வருஷத்துக்கு. வேற என்ன இருக்கு? ஏன் அப்போ வரல? என்னுடைய பார்வை தவறானதா இருக்குதுன்னு வச்சுப்போம். ஏன் நீங்க இத்தனை நாள் வரல? அது என்னோட கேள்வி சரியானதா இல்லையா? 5 வருஷம் திமுக ஆட்சியில் இருந்தப்ப ஏன் இந்த மாதிரியான ஏன் வரலன்னு கேட்கிறேன். அன்னைக்கு என் கூட உட்காந்து, என் கூட கைதானீங்கல்ல, வெற்றிமாறன் என் கூட கைதா இருக்கிறாரு.
நான் வெற்றிமாறன், தோழர் கௌதமன், பாரதி ராஜா அவர்கள், அமீர், நம்ம ராம் எல்லாமே ஒன்றா கைதாகி பல்லாவரத்தில் ஒரு மண்டபத்தில் இருந்தோம். என்ன இதில் எங்கே இருந்தார் ரஞ்சித்? அன்னைக்கு போராட்டம் நடத்தணும்ல, அன்னைக்கு அதிமுகவுடைய கவர்மெண்ட் தானே. திமுகவில் அதுக்கப்புறம் பிரச்சனை வரலையா? எந்த பிரச்சனைக்கு போராட்டம் பண்ணீங்க? ஏன் வரல? ஓகே, ஒரு மைல்யூட்டான அரசியல் இது பின்னாடி இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு பர்சனலாக இருக்குது. நான் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் திருமாவர்கள் தாவேக்கா பக்கம் வந்ததுலேருந்து தலித்திய அரசியலில் திமுகவுக்கு ஆதரவாக ஒரு களம் இல்லையோ அப்படிங்கிற ஒரு சூழல் வருது, தலைவர்கள் இல்லையோ அப்படின்னு. அந்த இடத்த ஃபில் பண்ணணும்னு ரஞ்சித் நினைக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா இந்த விஷயத்துக்கு மூலமா? என்னோட எண்ணம் தான். நீங்கள் வந்து அதாவது தலித்திய தலைவர்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலித்திய தலைவராக அவரை பார்த்துருவாங்களா? திருமாவை பார்ப்பாங்க, ஏற்றுக்க தயாராக இருப்பாங்க. பல களங்களை நீங்கள் பேசின அரசியல் என்ன இருக்குன்னு நான் இப்போ கேட்குறேன்ல. இத்தனை ஆண்டுகள் எங்கே போனீங்க? எனக்கு இருக்குது, என் கூட பயணித்தவர்கள் பல பேருக்கு இருக்குது, தம்பி லயலாமணிக்கு இருக்குது. உங்களுக்கு என்ன இருக்குது? இப்போ சினிமாவை சொல்லுவார், சினிமா வாயிலா திரை வாயிலா இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கேன், எந்த தைரியமாக சொல்லியிருக்கேன், எந்த கருத்துக்களை, மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கேன், இந்த சமூகத்தின் மீதான பார்வைகளில் அது இருக்கு, வாழ்வியலை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசுவார். வாழ்வியலை அவர் சொல்லுவார். எல்லாரும் தான் வாழ்வியலை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் வாழ்வியலை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் குறித்து பல பார்வைகள் இருக்கும் பட்சத்தில் இப்போ ஒரு படம் ஹபீபின்னு வந்தது, அது ஒரு வாழ்வியலை சொன்ன படம் தான் இல்லையா? அதை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஆமா இப்பெல்லாம் இருக்குது, இதுதானே உண்மை அப்படின்ற கருத்துக்கள்லாம் இருக்கு. நான் கேட்கறது ஒருவேளை தலித்திய தலைவரா ரஞ்சித் வந்தா அதாவது திமுகவுக்கு என்ன ஒரே ஒரு எண்ணம் இருக்கும் எப்போன்னு கேட்டிங்கன்னா, தான் கூட இருக்கிற வரைக்கும் அவனை வச்சுக்கும், அப்புறம் உடைச்சிடும் கட்சியை. அதுதான் திமுகவினுடைய பிரதான கொள்கை. பாமகவை உடைச்சிருக்கு, என்ன தேமுதிகவை உடைச்சிருக்குது, அந்த மாதிரி எல்லாத்தையும் உடைக்கணுன்ற வேலையெல்லாம் பார்க்கும். அங்கே இருந்ததில்லை. அப்போ இருக்கும்போதே விடுதலை சிறுத்தைகள்லேருந்து ஒருத்தர் வராரு, சேர்ப்பீங்களா? சேர்த்துக்கலாமா? நீங்கள் தப்பு தானே? அப்போ நீங்கள் என்ன இப்போ நினைக்கிறீங்க, என்ன சொல்ல வரீங்க? ஓகே, அதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை. திருமாவளவனுக்கு அது ஒரு பெரிய விஷயமும் கிடையாது. யார் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறீங்க. ஏன்னா அவர் பலகாலம் போராட்டத்தில் இருந்து தான் வந்திருக்காரு. ஈழத்தமிழர் போராட்டங்கள்ல இருந்து காலகாலமாக போராட்ட களத்திலேயே இருந்து வந்த தலைவர். அவரெல்லாம் பீட் பண்ணிட முடியாது ரஞ்சித்தை அப்படின்னு பார்க்குறீங்க. எந்த கருத்தியல்ல நீங்கள் வந்து பீட் பண்ணிடுவீங்கன்னு சொல்கிறீங்க? ஈழத்தமிழர்கள் பிரச்சனைக்காக பீட் பண்ணிடுவேன்னு சொல்கிறீங்களா? தலித்துகளுடைய அரசியல், இல்லை நான் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்? திமுக இப்போ நான் என்ன மேம்போக்கா தலித்துகளுடைய அரசியல்னு பேசுறீங்களா? அதில் எத்தனை பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா? அதெல்லாம் கடந்து வந்துடுவீங்களா? 25 ஆண்டுகள் போகாத ஊருக்கு கோயம்புத்தூரில் வன்னியர் சன்னன் வந்ததுக்கு அமைச்சரவையில் பங்கேற்றினதுக்கு பிறகு அந்த ஊருக்கு இது கொடுக்குறாங்க, அந்த ஊருக்கு பஸ்ஸு போகுது. அவர் பதவியேற்ற 2வது நாள் போச்சா இல்லையா? இப்போ இங்கே இந்த இடத்துல எந்த அரசியலை பேசுங்க? முதல்வரோட சேர்ந்து சமூக நீதி ஹாஸ்டலில் கூட ஆய்வு பண்ணுறாரு, மாணவர்கள்ட்ட பேசுகிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. 25 வருஷம் ஒரு ஊருக்கு பஸ்ஸு போகலைன்னா எவ்வளவு வலியும் வேதனையும் பிரபா இருக்குது இந்த சுதந்திர இந்தியாவில். வழி இல்லாமல் இல்லை, சாதியின் பேரால போல. அதுதானே பெரிய ஒரு அதை தான் சொல்கிறேன். அந்த வழி வேதனையை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அங்கே இருக்கக்கூடியவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் முதல்ல பஸ்ஸில் ஏறிட்டா அப்போ உயர் சாதியில் இருக்கக்கூடிய நீ என்ன உயர் சாதின்னு கேட்குறேன். இதுதான் உன்னோட உயர் சாதியா? அவங்க பஸ்ஸில் ஏறிட்டா நாங்கள் வந்து ஏற மாட்டோம், அதனால இது வரைக்கும் தான் பஸ் வரணும்னு நினச்சது என்ன உயர் சாதி? மனித நேயமே இல்லாததுக்கு பேர் சாதியின கட்டமைப்பா? அப்படின்னா அது தேவையே இல்லையே. அதை தானே பெரியார் சொன்னார். இங்கே வந்து உள்ளரசியல் நிறைய இருக்குது, புரியுதுங்களா? வெளியில் பார்க்கும்போது இவர்களுக்கு வந்து என்னென்னா இவங்க எல்லாமே சேர்ந்து பண்ணுறாங்க. திமுக இதை வச்சு ஏதோ ஒரு இந்த குளிர் காஞ்சர்லாம்னு நினைக்கிறாங்க. அது பகல் கனவுன்னு அவங்களுக்கு தெரியல, புரியுதுங்களா? நீட்டை நம்ம நம்ம போய் சொன்னோமா? யாரை முத கேட்கணும்? ஒரே கையெழுத்தில் நீட்டை ஒழிப்பேன்னு இல்லை, எங்கே போன கூப்பிடு, உதயநிதியை கூப்பிட்டு உட்கார வைங்க, கேளுங்க. அதே இடத்துல வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் பதில் சொல்லட்டும். அவர் சொல்லுவாரா? ஒரே கையெழுத்தில் நீட்டை ஒழிப்பேன்னு சொல்லி தான் நீ வந்த 5 வருஷம் நீ என்னத்தை கழட்டுன்னு கேளுங்க. அப்போ உதயநிதி வந்து பதில் சொல்லட்டும். அதை கேட்பதற்கு ரஞ்சித்துக்கும் வெற்றிமாறனுக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கும் அமீருக்கும் ஜேம்ஸ் வசந்துக்கும் நேரம் இருக்கான்னு கேளுங்க. ஜேம்ஸ் வசந்த் எந்த போராட்டத்தில் வந்து நின்னார் சொல்லுங்க?
ஏதாவது ஒரு போராட்டம் சொல்லுங்கள் பிரபா, நான் இப்படியே மைக்கை கழட்டி போட்டு எந்திரிச்சு போயிடுறேன். ஓகே, கட்சிக்கு போக மாட்டேன், சத்தியமாக போக மாட்டேன். நீங்கள் எல்லாம் இப்போ கருத்து சொல்கிறன்ற பேரில் மைக்கு கிடச்சா எதனா பேசுவீங்களான்னு கேட்குறேன். முன்னாடி கேமரா இருந்துச்சுன்னா எதனா பேசிடுவாரா? ஆ, ஒரு பிரபலம் அவ்வளோதான். அந்த பிரபலத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், என்ன கருத்தியலை நீங்கள் இது வரைக்கும் பேசுனீங்க? எந்த பிரச்சனைக்காக வந்து நின்னீங்க? எந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்தீங்க? எந்த போலீஸ் லத்தியில இது வரைக்கும் அடி வாங்கியிருக்கீங்க? எந்த போலீஸ் வழக்குகளை சந்திச்சிருக்கீங்க? எந்த கோர்ட் ஏறி இறங்கியிருக்கீங்க? அப்போ உங்கள் பார்வையில் போராளினா யார் எனக்கு தெரியலையே. பல விஷயங்கள்ல தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க. நிறைய விஷயங்கள் நீட் தொடர்பாகவும் தாவேகா அரசு அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சுருக்கு, அதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு நிறைய தகவலை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். என்னுடைய மனமார்ந்த நன்றிண்ணே. நன்றி, வாழ்த்துக்கள்.